வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். மஷ்ரூம் தம் பிரியாணி. காளான் ஒரு தடவை வாங்கி இப்படி பிரியாணி செஞ்சுட்டா எப்பயுமே நம்ம இப்படி தாங்க செய்வோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் காளானை பாதி பாதியாக கட் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட கூடவே ஒரு 2 ஸ்பூன் கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதோட கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்ச் கரம் மசாலா போட்டு அதோட கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து காளானில் எல்லா பக்கமும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, தயிரோட கோட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பவுலில் நம்ம ஒரு 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி, எப்பயுமே தொன்னை பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி தாங்க பர்ஃபெக்டாக வரும். அரிசியை தாராளமாக தண்ணி விட்டு 2லேருந்து 3 தடவை அலசி கழுவுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதை முழுசுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுடலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 12லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து லேசாக அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இது கொஞ்சமாக நிறம் மாறி வந்தோடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு இஞ்சி பக்கமாக இருக்கட்டும், அந்த இஞ்சியை சேர்த்துட்டு அதோட கூடவே 7லேருந்து 8 பல் பூண்டு, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய். ஆல்ரெடி மஷ்ரூமில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம், அதுக்கு கணக்கு பண்ணி இங்கே பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வணங்கி வரணும். அதாவது சூடு ஏற ஏற இந்த மாதிரி புதினாவும் மல்லியும் நல்லா துவண்டு சுருண்டு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு 2 நிமிஷம் லேசாக சூடேற்றினதுக்கு அப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம நல்லா வணங்கியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இதில் கல்பாசி கொஞ்சமாக, ஒரு பாதி ஜாதி பத்திரி, இது 2யும் போட்டு ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டு நல்ல ஒரு மசாலா பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, தொன்னை பிரியாணிக்கான மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குக்கர் இல்லை நம்மளுடைய பிரியாணி பேன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அதோட கூடவே ஒரு 2 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் இதில் போட்டு இதோட வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடலாம். மினிமம் 1 நிமிஷமாவது நீங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணால் தான் அதில் இருக்க எல்லா ஃப்ளேவர்ஸும் நமக்கு என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். அதோட கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சது, சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நீளமாக அரிஞ்சதையும் அதோடு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் இங்கே 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா ஈரம் போய் வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா, மல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், மிளகு, ஜீரகம், மசாலாலாம் போட்டு அரைச்ச அந்த விழுதை இதில் சேர்த்துட்டு இதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இது லோ மீடியம் ஃப்ளேமில் மினிமம் 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸு இதை நல்லா இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி அளக்கும்போது நம்ம இதே பவுலில் மிக்ஸி ஜாரை கழுவுனது, மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த தயிர் மசாலாலாம் சேர்கிற மாதிரி தண்ணி 4 டம்ளர் அளந்து வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம மஷ்ரூம் எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டு, இந்த மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். நார்மலாகவே காளானில் கொஞ்சம் ஈரத்தன்மை உண்டு. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். அப்படி தண்ணி வெளியில் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி கலந்து வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே மிக்ஸி ஜார் அலசினது எல்லாம் சேர்த்து அந்த மேரினேட் பண்ண பாத்திரத்துலேயே அளந்து எடுத்து இதில் அப்படியே அந்த 4 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கிறத மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு
சரியாக இருக்கிற பட்சத்தில் அரிசியில் தண்ணியே இல்லாமல் வடித்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு அதிகமாகிடுச்சுன்னா பிரியாணி குழைவாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியே இல்லாமல் வடித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எகெயின் நம்ம இதை மூடி போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. அந்த பக்குவத்தில் நம்ம இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு குக்கரை நல்லா மூடி போட்டு தம் போட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த பிழிஞ்சு விட்ட அரை எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நல்லா நம்ம இதை ஈவன் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை குக்கர் மூடி போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் 6லேருந்து 7 நிமிஷம் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்மளோட பிரியாணி பர்ஃபெக்டாக தம் ஆகி அருமையான அரோமாவோட ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக தொன்னை பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே அற்புதமாக இருந்ததுங்க. அவ்வளோதான், நம்மளோட தொன்னை பிரியாணி தயார். இதை சர்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு ரைத்தா மட்டும் இருந்தால் போதுங்க. பர்ஃபெக்டான லஞ்சாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.